அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் 183. காலம் 2/8/2025 சனிக்கிழமை இரவு 7:30 8:30 இலங்கை நேரம். தலைப்பு: தமிழ் கற்பித்தலில் செயற்கை நுண்ணறிவு தரும் வாய்ப்புகள். இந்த உரையாடலை இணைப்பு செய்வது சீனா சரவணபானந்தன், செயலாளர் தமிழர்தமாகினான். இப்பொழுது அமுதா அவர்கள் தன்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து நிகழ்வை ஆரம்பிக்கலாம். நான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கல்வி நுட்பவியல் துறையில் உதவி பேராசிரியராக 16 ஆண்டு காலம் பணிபுரிந்து வருகிறேன். எங்களுடைய துறை நுட்பவியல், கல்வியில் எவ்வாறு நுட்பவியலை அறிமுகப்படுத்துவது. ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் இல்லாமல் எந்த கல்வியையும் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முடியாது. ஏன்னா அவங்களுடைய கவனிக்கும் தன்மை குறைஞ்சு போயிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட இப்போ குறைந்து போயிட்டதால நம்ம அந்த மாணவர்களை கவரணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு கண்டிப்பாக தொழில்நுட்பம் தேவைப்படுது. அதோட அடிப்படையில் தமிழ் ஆசிரியர்கள் ரொம்ப அதிகமாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது இல்லை. அதனால் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்றதுல தான் இந்த தலைப்பில் பேசலாம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கோம். கொஞ்சம் என்னுடைய பவர் பாயிண்ட் தெரியுதுங்களா? தெரியுது. தமிழ் பாடத்தில் செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ் கல்வியோட முக்கியத்துவம், இப்ப தமிழ் கல்விக்கான முதுகலையிலும் சரி இளங்கலையிலும் சரி மாணவர்கள் சேர்க்கை ரொம்ப குறைந்து காணப்படுது. அதுக்கு காரணம் தமிழ் மொழி மேல இருக்கிற ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா மாணவர்கள்கிட்டயே குறைஞ்சிட்டு வருது. அதனால இந்த இடத்துல ஒரு சிறந்த மொழியை நம்ம முன்னெடுத்து அது ஒரு கட்டத்துல மறைந்து போகாமல் இருக்கிறதுக்காக என்னதான் தொழில்நுட்பம் வந்தாலும் நம்ம மொழி அப்படின்றத அழிவுக்கு நாமளே உட்படுத்தக்கூடாது. அந்த வகையில பாரம்பரிய மொழியை முதல்ல பாதுகாக்கணும், தொழில்நுட்ப உதவியோட பாதுகாக்கணும். அப்புறம் இளைய தலைமுறையினருக்கு ஆர்வத்தை ஊட்டணும் அப்படின்னு சொன்னா இன்னைய தேதியில என்னென்ன தொழில்நுட்பம் இருக்கோ அதை அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்பதான் அவங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த முடியும். இது ரெண்டும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு வகுப்பறை ஒரு திறனடைந்த வகுப்பறையா இருக்கும். எந்த காலகட்டத்திலும் நாங்க பள்ளியில படிச்சப்ப இருந்த எந்த தொழில்நுட்பமும் இல்லை. இருந்தாலும் நம்ம ஆசிரியர்கள் தொழில்நுட்பத்தை விட ரொம்ப திறனடைந்தவர்களா இருந்தாங்க அப்படின்றதால 40 வருஷம் கழித்தும் கூட இன்னைக்கு போய் என்னுடைய பள்ளியை சும்மா நான் உட்காந்துருந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஆசிரியர்கள். இன்னைக்கு ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு இதை ஏற்படுத்த முடியுமா அப்படின்றது தெரியல. ஆனா திறனடைந்த வகுப்பறை அனுபவத்தை எல்லா ஆசிரியர்களும் கொடுக்க முடியும். அதுல சந்தேகம் கிடையாது. அதை நம்ம அவசியமா கொடுக்கணும். அதுக்கு ஒரு வகையில நமக்கு செயற்கை நுண்ணறிவு மிகுந்த பயன்பாடு உடையதா இருக்கும். ஏன்னா அது மனிதனுடைய அறிவு எவ்வளவோ அதே மாதிரி இயந்திரங்களே சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவே முடிவும் எடுக்குது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத. அதே போல புது புதுசா இருக்கக்கூடிய விஷயங்களை அது தானாவே கத்துக்குது. இதை இப்படி செஞ்சோம்னா இதை இப்படி செய்யணும் அப்படின்றது இயந்திரத்துக்கே அந்த தெரியுது. அதுதான் அந்த செயற்கை நுண்ணறிவோட முக்கியத்துவம். இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரோபோ நிறைய இடங்கள்ல மனிதனுக்கு பதிலா அந்த உதவியாளர்களை வச்சிருக்காங்க.
அது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள்லாம் அதே நிவர்த்தி பண்ணுது. அப்புறம் கணினி பார்வை. நான் நிறையா வெளிநாடுகளுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க வந்து ஓட்டுநர்கள் இல்லாத கார்கள் வந்து நெறைய போயிட்டுருக்குது. அதுல வந்து என்ன என்ன மாதிரியான ப்ரோகிராம் வந்து பண்ணி வச்சுர்றாங்க. அத வச்சு அது எந்த இடத்துக்கு போணுமோ கரெக்ட்டா அந்த வீட்டு முன்னாடியோ, இல்ல அந்த இடத்துக்கு முன்னாடியோ மிக சரியாக போய் நிக்கக்கூடிய ஒரு இத படைச்சிருக்கிறாங்க. அதேபோல அந்த சாட்போட்டுன்னு சொல்லக்கூடிய மெய்நிகர் சாட்போட்டுகள், அப்புறம் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சொல்லக்கூடிய முக அங்கீகாரம். இப்ப பெரும்பாலான இடங்கள்ல வந்து தொழிற்சாலையா இருந்தாலும் சரி, கல்விக்கூடமா இருந்தாலும் சரி, அங்க வந்து முக அங்கீகாரத்த போட்டோம். முன்னாடிலாம் வந்து நம்ம பெருவிரல் ரேகை வந்து வச்சுட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் போய் நம்ம தொடவே வேண்டாம் அப்படின்ற மாரி முக அங்கீகாரம் வந்துருச்சு. போய் நின்னோம்னாலே அது வந்து நம்மளுடைய வருகை பதிவ வந்து போட்டுருது. அதேபோல தானியங்கி முறை திருத்திகள். இப்ப ஷாப்பிங்க்கு போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, பொருட்கள வாங்கும்போது எந்த இடத்துல எந்த மாதிரியான பொருட்கள் வந்து தரமானதா இருக்குது, நமக்கு பிடித்த மாரி. இந்த அது மாரி எங்கெங்க இருக்கு அப்படின்றதுக்கான பரிந்துரைகள வந்து குடுக்குது. அதேபோல சில இடங்கள்ல வந்து பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல அறுவை சிகிச்சையே வந்து ரோபோக்கள். ஏன்னா, அதுக்கு வந்து ஒரு சின்ன பகுதிய வந்து மனிதனுடைய பார்வையில அவ்வளோ தெரியாத இதெல்லாம் கூட அந்த ரோபோக்கள் வந்து உதவியோட அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து ரொம்ப சிறந்த முறையில செய்யக்கூடிய மேஜர் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை எல்லாம் கூட அந்த ரோபோக்கள் உதவியோட வெகு விமரிசையா செய்றாங்க. அதேபோல பயண முன்பதிவு நம்ம எங்க இடத்துக்கும் போறதுக்கான இது இருக்கு. அப்புறம் சமூக ஊடக கண்காணிப்பு. இது மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படக்கூடியதா இருக்குது. அ "எங்கு காணினும் சக்தியடா" அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னாரு. அது வந்து இறைவனுக்கு சொன்னாரு. ஆனா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில பார்த்தோம்னாக்க, "எங்கு காணினும் ஏஐடா" அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அது மாயைன்னு சொல்றதா, இல்ல நிஜம்னு சொல்றதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா, மனிதர்கள் வந்து பல விஷயங்கள்ல வந்து அவங்க செயல்படுத்த வேண்டியத பூரா வந்து இயந்திரங்கள் செயல்படுத்தும்போது, அப்ப அது மாயைன்னு சொல்றதா, உண்மைன்னு சொல்றதா அப்படின்றத தெரியல. அதுபோல மொழிக்கல்வியில வந்து ஒரு மாற்றுத்திறன் கொண்ட கருவியா வந்து நம்ப இந்த செயற்கை நுண்ணறிவ வந்து எடுத்துக்கலாம். அதோட இல்லாம அது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கருவியா இருக்குது. ஆனா, எந்த ஒரு நம்ம ஒரு தொழில்நுட்பத்த பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலும், அதுல வந்து நம்மள மனிதர்கள் வந்து கவனமா செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தல அப்படின்னு சொன்னாக்க, நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ, நம்ம அதை அடைய வேண்டிய இலக்கை தவற விட்டு விடுவோம். ஏன்னா வந்து, நம்மள வந்து கணினி வந்து ஓவர் கம் பண்ணிடும். அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இருக்குது. இத நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கான தொழில்நுட்ப வல்லுநர்களோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா, புதுசா நான் என்ன மாரி ஆசிரியர்கள் வந்து எடுத்த உடனே வந்து இதெல்லாம் யார் மூலமாவது அத கத்துக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, சரியான முறையில வந்து செய்ய முடியும். இல்ல நாமளா கத்துக்கிறோம்னா, ஒண்ணு அதிக நாட்கள் தேவைப்படும். இல்ல அப்படின்னு சொன்னாக்கா, அதோடைய முழு பயன்பாடையும் நாம் பயன்படுத்த முடியாம போயிரும். அதேபோல இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சின்றத அப்படியே நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி மொழி காணாமல் போயிடும். அதனால எதிர்காலத்திலயும் வந்து மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நம்ம வந்து இந்த தொழில்நுட்பத்த அவசியமா பயன்படுத்தியே ஆகணும். செயற்கை நுண்ணறிவோட வகைகள்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திறன்களின் அடிப்படையில தனியா பிரிக்கிறாங்க. இல்ல செயல்பாடுகளோட அடிப்படையில பிரிக்கிறாங்க. திறன்களின் அடிப்படையில இந்த குறுகிய ஏஐ, பொது ஏஐ, சூப்பர் ஏஐன்னு 3 ஆகும். செயல்பாடுகளின் அடிப்படையில் எதிர்வினை இயந்திரம், வரையறுக்கப்பட்ட நினைவகம், மனதின் கோட்பாடு, சுய விழிப்புணர்வு இப்படின்னு 4 வகையாகவும் பிரிக்கிறாங்க. இத ஒவ்வொன்னும் எப்படி அப்படின்றத வந்து இப்ப விளக்கமா பார்ப்போம். குறுகிய ஏஐன்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆப்பிள்ல கைபேசி வச்சிருக்கிறவங்கள்ட்ட சிரி அப்படின்னு இருக்கும். அதுல நீங்க சொல்லக்கூடிய எல்லா வேலை கட்டளைகள் எல்லாத்தையும் அதுவே செய்யும். அதேபோல அமேசான்ல அலெக்ஸான்னு இருக்குது. ஐபிஎம்ல வாட்சன், அதுபோல சுயமா ஓட்டும் கார்கள பத்தி ஏற்கனவே பார்த்தோம். முக அங்கீகாரம் அதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து குறுகிய ஏஐ.
அது பொது ஏஐன்றது பட அங்கீகாரம், ரோபோட்டிக்ஸு, ஜெனரேட்டிவ் ஏஐ இதெல்லாம். அதில் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா இந்த மெஷின் லேர்னிங். அது வந்து 24 மணி நேரமும் எல்லா நாட்களிலும் செயல்படக்கூடியது. இதெல்லாம் பயன்படுத்தி அந்த இயற்கை மொழி வந்து அது புரிஞ்சுக்கும். ஆசிரியர்களுக்கு வந்து வினாத்தாள் உருவாக்கத்திற்கு அது பயனுள்ள வகையில் இருக்கும். அதே போல் குரல் வழி விளக்கம் அதுக்கெல்லாம் பயன்படக்கூடியது இந்த சூப்பர் ஏஐன்னு சொல்லக்கூடியது. அதுலேயே வந்து எதிர்வினை இயந்திரம்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு வினை செய்யும்போது அதுக்கு எதிர்த்த மாதிரி இன்னொரு வினை நடந்த எதிர்வினை இயந்திரம். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அது பதிலளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு பொருள் உழவு போகுது அப்படின்னா நம்ம பிடிச்சிக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு இது. அதே போல் வரையறுக்கப்பட்ட நினைவகம் அப்படின்றது வந்து நம்மளுக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அதை ஞாபகத்தை வச்சுக்கிட்டே நம்ம போவோம். அதே மாதிரி தான் இந்த ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் அது பயன்பாடுல கொண்டு வந்ததால ஞாபகம் வச்சுட்டு அதுவே இப்போ செயல்படும். அதுதான் அந்த சுய ஓட்டு கார்கள். அடுத்தது மனதின் கோட்பாடு அப்படின்றது நம்மளுடைய உணர்வுகள், எண்ணங்கள், விருப்பங்கள் அதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் இதில் அமேசானில் போய் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருள் நீங்கள் பார்த்துருந்தீங்க, திரும்ப திரும்ப எதையாவது ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க வேற ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது கூட அந்த உங்களுக்கு அது இது இந்த சாப்பிடுறதுக்காக போடக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மனதின் கோட்பாடு அடிப்படையில தான். நீங்க என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்ம மிஷின் வந்து கணிச்சிருது. அதே மாரி நீங்க திரும்ப உங்க மொபைல் நீங்க பக்கத்துல இன்டர்நெட்டோட இருக்கிற வரைக்கும் வந்து நம்மளுக்கு பிரைவசின்னு சொல்றதுன்றது இல்லை. நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அதை கேட்டு இப்படிதான் அந்த வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. நான் சொல்லலை, வல்லுநர்கள் சொல்றாங்க. அடுத்தது சுய விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க அந்த விஞ்ஞான ரீதியான ஒரு கற்பனை எப்படி இப்படி மனிதன் இருந்தால் என்ன மாதிரி செய்வாங்க அப்படின்றதெல்லாம் இந்த ஏஐல இருக்கு. இதோட நன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அணுகல் தன்மை. எந்த ஒரு இப்போ நீங்கள் வேற ஒரு நாட்டில் இருக்கீங்க, நான் வேற நாட்டில் இருக்கேன், எல்லாரும் சேர்த்து ஒரே பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அணுகல் தன்மை இருக்குது. செயல்திறன் வந்து ரொம்ப விரைவாக வந்து கற்றலை நிறைய கற்றல் வெகு அதிகமான கற்றலை குறைந்த நேரத்தில் வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அதெல்லாம் எஃபிஷியன்சி. அடுத்தது ஈடுபாடு வந்து ஒரு படம் போட்டு காமிக்கும் போது அதை விளக்கும் போது எல்லாம் செய்யும்போது கற்றல் வந்து சுவாரஸ்யமாக இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. அதே போல் சுய கற்றல் மாணவர்களுக்கு நம்ம இதை போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எத்தனை தடவை வேணால் அவங்களாவே அந்த இதை பார்த்துக்கலாம். அதனால் சுய கற்றலுக்கு வந்து ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு வகுப்பறையில் வந்து மீத்திரம் மிக்க மாணவர்களும் இருப்பாங்க, கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்களுமே இருப்பாங்க. அவங்க எல்லாரும் 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது இந்த செல்ஃப் லேர்னிங்ன்ற சுய கற்றல் வந்து அவங்களுக்கு அவங்களோட கற்றலை மேம்படுத்துறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் பயன்பாடுடையதாக இருக்கும். கற்றல் இடைவெளிகள் அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் ஒரே மாதிரியான கற்றலையும் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அவங்களுடைய கவனம் இருக்கும். ஒரு பாடம் நடத்தும் போது அவங்களுக்கு வந்து விருப்பமான ஒரு பாடம் நடத்தும் போது அந்த இடத்துல வந்து அவங்களுடைய கவனம் இருக்கும். மற்ற நேரங்களில் கவன சிதறல் இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தனித்தனியாக வந்து நடத்துறதுக்கு முடியாது அப்படின்றதுனால இந்த இந்த தொழில்நுட்பம் மூலமாக நடத்தும் போது வந்து இந்த கற்றல் இடைவெளி குறைஞ்சு போயிடும். ஏன்னா எல்லா மாணவர்களுக்கும் தகுந்த மாதிரியான விஷயத்த நம்ம அதில் சொல்ல முடியும். அதில் பயன்கள்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் விரைவான கற்றல், நிலைத்த தரம், பிரச்சனையை தீர்க்கும் திறன், மாணவருக்கு ஏற்ற உள்ளடக்கம். ஏன்னா ஒரு வகுப்பறை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விருப்பம் இருக்கும். ஒரே பாடத்தை படித்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட எல்லாரும் ஒரே வேலைக்கு போகிறது கிடையாது. இந்த ஒரு பாடத்தை படித்தவங்களே வேறு வேறு வேலைகளுக்கு போகிறாங்க. அப்போ அந்த மாதிரியான உள்ளடக்கம் மாணவருக்கு ஏற்ற உள்ளடக்கத்தை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த வேலைக்கு போகிறாங்களோ அதை வந்து அவங்க கவனத்தை செலுத்துவாங்க. தனிப்பயன் கற்றல்ன்றது தான் இன்னைக்கு வந்து இந்த பர்சனலைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அதிக அளவில் வந்து பயன்பாடு உடையதாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாணவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கற்றல் நடக்குது.
அப்ப அந்த மாரி நம்ம குடுக்கும்போது, அவனுடைய விருப்பம் தான் அவனுடைய ஆர்வம் வந்து தூண்டப்படுது. அதனால கற்றல் வந்து மேம்படுது. அது இல்லாம வந்து அ தர மதிப்பீடு வந்து உடனே கிடைச்சிருது. இப்ப இந்த ஆசிரியர்கள் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி வந்து ஒரு பரீட்சை நடத்துனாங்க, இல்ல ஒரு மதிப்பீடு செய்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்க உடனே வந்து அதுக்கான ஃபீட்பேக் பின்னூட்டம் வந்து கிடைச்சிரும். அப்ப மாணவர்களுக்கு வந்து எங்க நம்ம தப்பு செய்றோம்? எங்க நம்ம திருத்திக்கணும்? முதல் அ ஒல் ஒரு மதிப்பீடு வச்சிருக்கும்போது, அத அடுத்த மதிப்பீட்டுக்குள்ள அவங்க வந்து எங்க நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சு அவங்க வந்து தன்னை திருத்திக்கிறதுக்கு முடியும். அதனால இந்த மதிப்பீடு செய்றதுக்கு ஆசிரியர்களுக்கும் அது பயனுள்ள வகையில இருக்குது. மாணவர்களுக்கும் அது பயனுள்ள வகையில இருக்குது. விகிதாசார பகுப்பாய்வு அப்படின்றது வந்து மாணவர்கள் வந்து எல்லா பாடங்களும் ஒரு சில மாணவர்கள் சில பாடங்கள ரொம்ப விருப்பமா படிப்பாங்க. சில பாடங்கள்ல அவங்க வந்து பின்தங்கி இருக்காங்க. அப்ப ஏன் பின்தங்கி இருக்காங்க? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அத கண்டுபிடிச்சு குடுக்கறதுக்கு வந்து இந்த ஏஐ வந்து பயன்படுது. அப்ப அவங்க எதனால பின்தங்கி இருக்காங்கன்றது ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டா, அத சரி பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேபோல வலைவழி உதவியாளர்கள் அப்படின்றது இந்த ஏஐ டியூட்டர்ஸ் வந்து அ எந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுதோ, அதுக்கு வந்து அவங்க வந்து 24 மணி நேரமும் வந்து உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்குது. அது மூலமா வந்து உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் வந்து நிவர்த்தி ஆயிடுது. அதேபோல கன்டென்ட் கிரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, ம் அ ஒரு ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து அந்த வகுப்பறைக்கு போன உடனே, அந்த பாடத்த வந்து போட்டு காமிச்சுட்டு, அதில மாணவர்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களுக்கு ஆசிரியர்கள் வந்து பதிலளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது நேரத்த வந்து மிச்சமாக்கும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து பார்க்குறாங்க, கேட்குறாங்க, எல்லாம் வந்து அவங்க சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடியவற்றில அந்த கற்றல்ல வந்து எல்லா உறுப்புகளும் வந்து பயனடையுது. அதனால வந்து கற்றல் மேம்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதேபோல வந்து ஒரு சாதாரண விஷயத்த எழுத சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு தமிழ் மாணவர்கள் கூட வந்து நெறைய பிழையோட எழுதுறாங்க. அந்த பிழை இல்லாம அந்த ஒற்றுப்பிழை இருக்குது. அப்புறம் வல்லினம், மெல்லினம் அந்த இதுல அவங்க மாரி நெறைய சந்தேகங்களோட அவங்களுக்கு இருக்குதுன்னா, அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியதுக்கு அவங்க ஒரு வார்த்தைய எப்படி உச்சரிக்கணும்? எப்படி வாசிக்கணும்? அவங்களுக்கு எப்படி எழுதும்போது எழுத்து நடை எப்படி இருக்கணும்? இது எல்லாத்தையுமே சொல்லி தர்றதுக்கான நெறைய வந்து ஏஐ டூல்ஸ் இருக்குது. அத பயன்படுத்தி அவங்க வந்து அவங்க கற்றலை வந்து மேம்படுத்திக்கலாம். அதேபோல மொழிபெயர்ப்பு. ஏன்னா நம்பளுடைய ஒரு மொழி வளரணும் அப்படின்னு சொன்னாக்கா, மற்ற மொழிகள்லயும் என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னாக்க, நம்ம மொழிய வளர்க்கறதுக்கு இன்னும் வந்து உதவிகரமா இருக்கும். அப்ப மற்ற மொழியில இருக்கக்கூடியதையுமே மொழிபெயர்ப்பு செய்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது மூலமா நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் இப்ப ஆங்கிலத்தில இருக்கிறத கூட தமிழ்ல மொழிபெயர்த்து சொன்னா, அது அது ஒரு ஆராய்ச்சி முடிவுகள் அந்த மாரியான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத மற்றவங்க நம்மளோட மொழிய பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா, இந்த மொழிபெயர்ப்பு வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கும். அதேபோல நெறைய இன்னைக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னா, மாணவர்களும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, நெறைய வேலை பளு அதிகமா இருக்கு. அவங்களுடைய வீடு, அப்புறம் வந்து கல்விக்கூடமோ, இல்ல வேற எங்க தொழிற்சாலையோ, எங்க வேலை செய்றாங்களோ, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னாக்க, இந்த பிரச்சனைகள உடனுக்குடனா வந்து தீர்க்கணும் அப்படின்றது தெரிஞ்சாலும், அதற்கான ஒரு நேரமின்மையும், யார்ட்ட போய் கேட்கறது அப்படின்றது, இது வந்து நம்ம அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்படக்கூடிய ஒரு ஆலோசனை, மனநல ஆலோசனையா இருக்கலாம். இல்ல கல்வி சம்பந்தமான மன ஆல அ ஆலோசனைகள். எது படிக்கிறது அப்படின்றதெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து பிரச்சனை ஏற்படலாம். இத படிச்சாக்க எங்க நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது. இது மாரி நெறைய மாணவர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, நெறைய ஆலோசனைகள் ஒவ்வொரு நாளும் தேவைப்படுது. அதெல்லாம் வழிகாட்டுறதுக்கான நெறையா வந்து செயற்கை நுண்ணறிவு கருவிகள் வந்து இருக்கு. அதேபோல மாணவர்களுடைய தரவு பகுப்பாய்வு.
ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் சில வகுப்பறைகள்லாம் வந்து 60லிருந்து 100 மாணவர்கள் கூட இருக்கிறாங்க. அந்த மாரி நெறைய மாணவர்கள் இருக்கும்போது, ஒவ்வொருத்தரையும் அவங்க குடுக்கப்பட்ட கால நேரத்துக்குள்ள அத்தனை மாணவர்களையும் தனிப்பட்ட முறையில ஒரு ஆசிரியர் கவனிக்கிறது அப்படின்றது முடியவே முடியாத காரியம். அந்த இடத்துலலாம் வந்து நமக்கு அந்த செயற்கை நுண்ணறிவு வந்து ஒவ்வொருத்தவங்கள பத்தியான தரவுகள வந்து குடுத்துரும். அது குடுக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில எப்படி கற்றலை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், கற்றலை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இந்த மாணவர் தரவு பகுப்பாய்வு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். இது கற்றல் வந்து இப்போ எல்லாத்துக்கும் பொதுவானது. அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஊனமுற்ற மாணவர்களுக்கு வந்து, ஐயோ! நம்மளால படிக்க முடியலையே மற்ற மாணவர்கள் மாரி அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா, அவங்களுக்கு கண் பார்வை குறைந்தவர்களுக்கு, இல்ல பேச முடியாதவர்களுக்கு, எல்லாருக்குமே வந்து இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச், வாய்ஸ் டு டெக்ஸ்ட், டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்காக அந்த ஏஐ டூல்ல இருக்குது. அதனால அந்த மொழி தடைகள் அப்படின்றதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லா வசதிகளுக்கும் அத செஞ்சு தர்றதுக்கு ஆன கருவிகள் வந்து நெறைய வந்துருச்சு. அத பயன்படுத்தி அ அவங்களும் மத்த மாணவர்களுக்கு சமமா எல்லா வாய்ப்புகளையும் பெறக்கூடியது இருக்குது அவங்களுக்கு. அதேபோல ஒரு ஒரு கற்றல் வந்து சிறிய வயது மாணவர்களுக்கும், இல்ல கல்லூரி மாணவர்களுக்கு கூட அந்த சேர்ந்த புதுசுல வந்து அவங்க அந்த பள்ளியிலருந்து கல்லூரிக்கு வந்துட்டு கூட அந்த டிரான்சிஷன் பீரியடுன்னு சொல்லுவோம் பாருங்க, மாற்றம். அந்த இடங்கள்ல வந்து புதுசா வந்து பல கருத்துக்கள அவங்களுக்கு கொண்டு போய் நுழைச்சோம் அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஓவர்லோடுன்னு சொல்லக்கூடிய சுமை அதிகமா ஆகுது. அதனால அந்த மாரியான சூழல்ல விளையாட்டு அடிப்படையிலான செயலிகள் வந்து நெறைய இருக்குது. அதை பயன்படுத்தி அந்த கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கற்றல் போக கொஞ்சம் அதிகம் தகுமா குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து இலகுவா இருக்கும். அதனால இந்த கேமிஃபிகேஷன் அப்படின்றது வந்து பள்ளியில அதிகமா பயன்படுத்தினாலும், கல்லூரிகளிலும் சில இடங்கள்ல வந்து அது பயன்படுது. ஏன்னா, வயதானவர்கள் கூட அவங்களுடைய கைபேசியில வந்து இந்த மாரி அ கேம்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு விளையாட்டு ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னாக்க, இல்ல நெறைய ஒரு சுமை இருக்கும்போது அதிலருந்து அவங்க விடுபடணும் அப்படின்னாக்கா, அது விளையாட்டுன்றது எல்லா வயதினருக்கும் அது அவசியமா இருக்கு. அதையே நம்ம கற்றல்ல குடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, இன்னும் கொஞ்சம் கற்றல் வந்து மேம்படுது. அதேபோல நம்ம வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பல்வகையான கல்லூரி, பல்கலைக்கழகங்கள்ல எந்த இடத்துலயுமே வந்து ஆசிரியரோ, இல்ல வந்து அந்த நிர்வாகம் அவங்களுடைய செயல்பாடுகளை தாண்டி எல்லாமே அவங்க பசங்க வந்து அ சேர்க்கை சேர்க்கையிலிருந்து கடைசியில அவங்களுக்கு வந்து மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் இது கூட கடைசியா முடிச்சு அவங்களுக்கு சான்றிதழ் குடுக்குற வரைக்கும் எல்லாமே வந்து இந்த லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் சொல்லக்கூடிய எல்எம்எஸ்ல வந்து நடைபெறுது. அதுக்கு இந்த Moodle, Canvas இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உதவிகரமா இருக்கு. இது வந்து அ ஒரு நம்ம சில இடங்கள்ல வந்து போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பணம் கட்டியிருப்பாங்க. இவங்க வந்து நிர்வாகத்துல இல்ல கட்டலையே, உன்னோட இது வரலையே அப்படி. ஒரு மனிதன் அப்படின்னும்போது சில வந்து குறைபாடுகள் இருக்கும், மறதி இருக்கும், இல்ல எங்கேயாவது வச்சிருவான். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இதுல வரல. எனக்கு வரல, எனக்கு வந்துச்சு அப்படின்ற மாரியான பேச்சே கிடையாது. ஏன்னா, அடிப்படையிலிருந்து அவங்க அந்த கோர்ஸ முடிக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த எல்எம்எஸ்ன்னு சொல்லக்கூடியது லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டத்துக்குள்ள வரதுனால, அப்ப அந்த வகுப்பறை மேலாண்மை வந்து கரெக்ட்டா வந்து அவங்களால செய்ய முடியும். அந்த மேலாண்மை தான முக்கியம். அந்த நிர்வாகத்துல ஏற்படக்கூடிய குறைபாடுகள் வந்து மாணவர்களுக்கு வந்து சரியான நேரத்துல சரியானத அடைய முடியாம போயிரும். அந்த பிரச்சனை வந்து இதுல இருக்கவே இருக்காது. இதுல வந்து செயற்கை நுண்ணறிவு மூலம் எப்படி தமிழ் கற்றலை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க, அந்த ஒவ்வொரு இந்த அடிக்கடி இந்த வார்த்தைய நம்ம பயன்படுத்துறோம். பர்சனலைஸ்டு லேர்னிங் பாத்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து இன்றைய வகுப்பறையில மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, எல்லா மாணவர்களையும் ஒரே பாதையில வச்சு இவங்களுக்கு இதுதான் நம்ம சொல்லி தரணும்னு சொல்லிட்டு, அந்த சிலபஸ்
அதுக்கான கலைத்திட்டம் எல்லாத்தையும் வகுத்து கொடுக்குறோம். ஆனா அது வந்து அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடாது. அதுவும் உயர்கல்வி அப்படின்றது உயர்கல்வி முடிச்சோடனே அவன் வந்து வேலைக்கு போனாங்கன்னா தான் அந்த உயர்கல்வி வந்து அவனுக்கு பயனுடையதா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து பல இடர்பாடுகள் ஆராய்ச்சியின் அடிப்படையில் வந்த கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கல்வி பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பயன்பாடு உடையதா இல்லை அவங்க வேலைக்கு போகும்போது அப்படின்றது ஒரு பெரிய குறைபாடா இருக்குது. அதுக்காக தான் இந்த தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் பாதைகளை வந்து நம்ம வகுக்கணும். அதை வந்து ஒரு ஆசிரியரா தனித்தனியா வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா முடியாது. அதுக்கு வந்து இந்த ஏஐ வந்து செயற்கை நுண்ணறிவு பல வகையில வந்து பயன்படுது. அதே போல டெய்லர்டு கரிக்குலம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு மாணவர்கள் எப்படி அறிவுல வந்து வேறுபடுறாங்களோ அதே மாதிரி அவங்களோட கற்றல் வேகமும் வந்து மாறுபடும். ஒரு சிலர் வந்து ரொம்ப குறைவான நேரத்துல கத்துக்குவாங்க. சிலருக்கு வந்து வெகு நேரம் தேவைப்படும். இப்ப இன்னைக்கு 2 பேரையும் வந்து ஒரே வகுப்பறை, ஒரே வந்து பாடத்திட்டம், ஒரே மாதிரியான மதிப்பீடு. அப்ப அப்ப கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் தான் குடுப்பேன் அப்படின்னு சொன்னா, அப்ப 1 மணி நேரத்த தாண்டி 2 மணி நேரம் தேவைப்படுறவன் வந்து அவன வந்து சரி பண்ணிக்க முடியாது. அதனால அவங்களுக்கு அவனோட வேகத்துக்கு ஏற்ப ஒரு பாடத்திட்டத்த வந்து குடுக்குறோம். அதேபோல அவைகளுக்கு எழக்கூடிய சந்தேகங்களுக்கான நிவர்த்தி வந்து கிடைக்காது. அதனால ஊடாடும் கற்றல் அனுபவங்கள், இன்டராக்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப கேட்குறாங்களோ கேட்ட உடனே அது பதில் சொல்லணும். சில சமயம் அவங்க படிச்சிருக்காங்களா, படிக்கலையா அப்படின்றது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. அப்ப அந்த இடத்துல வினாடி வினாக்கள் குடுத்தோம் அப்படின்னா, அத அவங்க செய்யும்போது, ஓ! நமக்கு இன்னும் கற்றல் இதுல நம்ம இது பண்ணல. திருப்பி போய் அவங்க மறுபடியும் கத்துக்குவாங்க. அதேபோல புது கலைச்சொற்கள் எப்படி வந்து நம்ம சொல்றது அப்படின்ற ஒவ்வொரு பாடங்கள் படிக்கும்போதும் புது புது கலைச்சொற்கள் இருக்கும். அந்த இடத்துல வந்து அவங்களோட உச்சரிப்பு எப்படி வரணும் அப்படின்றது தெரியாது. அதே போல அந்த ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சரளமா சொல்லக்கூடியது அதெல்லாம் கற்றுத்தரத்துக்கு அதே போல ஒலிப்பிழைகள் கண்டறிந்து அதை திருத்தக்கூடியது. அப்புறம் எழுத்து நடை மேம்பாடு. ஏன்னா தமிழ்ல வந்து அந்த கதை, கட்டுரை அதெல்லாம் வந்து அதிகமா எழுதணும். அந்த இத வந்து அவங்களுக்கு பிழை இல்லாம அந்த நடை மேம்பாட்டை வந்து கற்றுக் கொடுக்கும் அது. அதே போல கன்டென்ட் கிரியேஷன் உள்ளடக்க உருவாக்கம் பண்றது. அதே போல புதிய பயிற்சி பாடங்கள்ல வந்து கத்துத்தர்றது. இது எல்லாமே வந்து ஏஐ வந்து தமிழுக்கு உதவி செய்யுது. இதுல இந்த குவிஸ்ன்னு சொல்ற காஹூட், சாட் ஜிபிடி, டெக்ஸ்ட் டு ஸ்பீச், கூகுள் டிரான்ஸ்லேட் இதெல்லாம் வந்து கல்வி தமிழ் கல்விக்கான சாதனங்களா பயன்படுது. மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஒரு புத்தகங்கள் எடுத்து படிக்க சொன்னோம் அப்படின்னு சொன்னாலே தடுமாறுறாங்க. தொடர்ந்து அவங்களுடைய வார்த்தைகள் வந்து குளறுது, உச்சரிப்பு வந்து சரியா சொல்ல தெரியல. அதே மாதிரி எப்படி பிரிச்சு படிக்கிறது, இலக்கணம் வந்து திருத்திகள் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த உச்சரிப்பு சரியா சொல்லி எங்க வந்து அவங்களுக்கு இடைவெளி விடணும், எந்த வார்த்தைகளை சேர்த்து சொல்லணும் அப்படின்ற எல்லா கருவிகள் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும். தமிழ் பாடங்கள் கற்கும்போது வந்து எப்பயுமே வந்து மொழி பாடம் தமிழோ ஆங்கிலமோ அது போகும்போது நிறைய கதை வழி கற்றல் சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு பாடத்துல ஈடுபாடு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த பெரியவர்கள் வந்து கதை மூலமா தான் எந்த ஒரு கருத்துக்களையுமே சொன்னாங்க. அதனால தான் மாணவர்களும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அதை கேட்டாங்க. அதே மாதிரி விளையாட்டுத்தன்மை உள்ள செயலிகள், படக்காட்சிகள், அந்த கிராஃபிக்ஸ் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஒரு விஷயத்த வந்து நிறைய ராஜராஜ சோழனை பத்தி பார்த்தம்போது அந்த படம் வந்ததுக்கப்புறம் எல்லா மாணவர்கள் அது வரைக்கும் பெருவுடையார் கோயில் தஞ்சாவூருக்கு போனவங்களுக்கு கூட அதை பற்றியான நிறைய விஷயங்கள் தெரியல. ராஜேந்திர சோழன் எங்கே கட்டினாது அப்படி இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து தெரியாமல் இருந்ததை வந்து ஒரு திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொன்னியின் செல்வன் வந்ததுக்கு அப்புறம் அந்த கதையை வந்து எல்லாருமே சொல்றாங்க. அப்ப ஒரு வரலாறு ஒரு தமிழ் மன்னனை பத்தி ஒரு படக்காட்சி கொண்டு வரும்போது மாணவர்கள் வந்து ஊக்கத்துடன் கற்றல் நடக்குது அப்படின்றத வந்து நம்ம அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
இதோட ஆசிரியரோட பங்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் ஒரு விஷயத்த செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கான தொழில்நுட்ப நுண்ணறிவுன்றது தேவை. ஏற்கனவே நான் சொன்ன மாரி, நம்ம பாதி அ மட்டும் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுல ஏற்படக்கூடிய இடர்பாடுகள களையறதுக்கு நம்மளால முடியாது. அதனால சரியா யாருக்கு தெரியுமோ அவங்க மூலமா நம்ம கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம செயற்கை நுண்ணறிவ நல்ல முறையில பயன்படுத்தலாம். சில செயலிகள் பார்த்தோம்னா, தமிழுக்கு இந்த ஐ தமிழ், குட்டி ஸ்டோரி, எ கணியன் கணியன் டூல்ஸ் இதெல்லாம் ஒரு செயலிகள் தமிழுக்கு இருக்கக்கூடியது. அது இல்லாம இந்த எழில், தமிழ், ஓப்பன் தமிழ் டூல்ஸ் இதெல்லாம் தமிழ் மேம்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய கருவிகள். மாணவருக்கு என்ன நன்மைன்னு பார்த்தோம்னாக்க, அவங்கவங்களுக்கு என்ன தேவையோ, அதுக்கு தகுந்த மாரியான தனிப்பட்ட கற்றல் அனுபவம் அவங்களுக்கு கிடைக்குது. அதேபோல அவங்க செய்யக்கூடிய பிழைகளுக்கு உடனடியா திருத்தம் கிடைக்கிறதுனால, அப்ப தவறை உடனடியா திருத்திக்கிறதுக்கு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய கற்றல் வேகத்தின்படி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாரி இன்னும் சில ஆன்லைன் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க, ஏஐ ஃபார் தமிழ் ஓஆர்ஜி, தமிழ் ஓஆர்ஜி, யூடியூப்லவே நெறைய தமிழ் செயற்கை நுண்ணறிவு சேனல்கள்லாம் இருக்குது. அதேபோல நம்ம பின்னாடி எதிர்கால காட்சிகள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, பாட புத்தகங்கள்லயே செயற்கை நுண்ணறிவு அந்த கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லக்கூடியத போய் ஸ்கேன் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னாக்க, அது அது கூட இருக்கக்கூடிய இன்னும் கற்றல் அனுபவங்கள் வேணும், இன்னும் அதிகப்படியா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அது சில விஷயங்கள் அதுல குடுத்துருக்கக்கூடிய விளக்கம் பற்றாக்குறையா இருந்துச்சு. இல்ல அவங்களுக்கு அது புலப்படாம இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, மேலும் முறை விளக்கங்கள்லாம் அதுல குடுக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது, ஒரு விஷயத்த முழுமையா கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அது குடுக்குது. இப்ப எந்த ஒரு ம தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுங்கனாலும், அதுக்கான ஒரு நெறிமுறைகள் கண்டிப்பா கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஏன்னா, இது உங்களுடைய ஒரு பர்சனல் விஷயத்த ஒரு பொதுவா எல்லாரும் பயன்படுத்தலாம். யார் வேணா பார்த்துக்கலாம் அப்படின்றத கொண்டு போகறதுக்கு முடியாது. நம்ம ஒரு ப்ரொஃபைல் கூட நம்ம Facebookலயோ, இதுலயோ யார் யார் பார்க்கலாம், பார்க்கக்கூடாது அப்படின்றத ஸோ அது நெறிமுறை. தரவு ஒரு விஷயத்த குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த தரவு பாதுகாக்கணும். இப்ப நீங்க WhatsAppல நீங்க அனுப்பக்கூடிய மெசேஜ் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. வேற யாரும் அத பார்க்கறதுக்கு முடியாது அப்படின்னு ஆனா அது ஒரு இடத்துக்கு போய் சேர்த்து தானே வருது. அப்ப அந்த இடத்துக்கு அவங்க நம்மளோட தரவுகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கும். அவங்களுக்கு போகும்போது நாம அத வெளியில சொல்லாம வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா தான் அது ஒரு நெறிமுறைகள்ல வரும். ஏன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும், மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சார்ந்த விஷயங்கள் ஒரு தனி உரிமை தான். ஸோ அப்படி இருக்கும்போது அத பாதுகாக்கணும் அப்படின்றது கண்டிப்பா வேணும். அதேபோல நீங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும்போது, ஆசிரியரோட மேற்பார்வையோட செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க, அதுல உள்ள பிரச்சனைகள் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். தமிழ் இலக்கியம் வந்து கற்பிப்பதில நெறையா செயற்கை நுண்ணறிவு இருக்குது. பழமொழிகள், சொற்பொழிவுகள்லாம் பழைய காலத்துல பேசின இது எல்லாத்தையும் புதுசா எடுத்து, அதெல்லாம் இப்ப சேமிப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப பழைய காலத்துல அவங்க எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் செயற்கை நுண்ணறிவா ஏன்னா இந்த காலத்துல இந்த பேச்சு நடை தான் இருந்தது. அதனால இவங்க இப்படிதான் பேசியிருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு, அந்த மாதிரியான விளக்கங்களோட எல்லாம் இருக்குது. அதேபோல கதையாசிரியர் பாணி, மதிப்பீடு செய்தல் அதெல்லாம் இருக்குது. அதேபோல உரையாடல் பழக்கம். இந்த அ ஒரு மாணவர்கள் ஆசிரியர்களோட உரையாடும்போது, எ எந்த மாதிரியான உரையாடல மேற்கொள்ளணும் அப்படின்றது நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் பார்க்கறதுக்கு போறோம் அப்படின்னா கூட, அவங்களுக்கு போறதுக்கு முன்னாடியே நாம இந்த விஷயம் தான் பேசப் போறோம் அப்படின்றத தெரிஞ்சு, அதன் மூலமா போய் பேசணும் அப்படின்னு சொன்னா, குறைந்த நேரத்துல சரியான தகவல்கள நம்ம பேசிட்டு, நம்ப வந்துரலாம். அதேபோல பிழையும் இருக்காது. ஏன்னா ஆனாக்கா என்னன்னா மாணவர்கள்
அப்படியே போயிடுறாங்க. அங்க போய் நின்னுட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு பல சமயங்கள்ல இத நாம பார்க்க முடியுது. அந்த மாதிரி இல்லாம ஒரு பயிற்சியோட இந்த போனோம் அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல போனோம்னாலும் ஒரு கணீர்னு மாணவர்கள் எந்த பிழையின்றி பேசுறதுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து பழக்கி குடுக்குது. அதேபோல கட்டுரை, எழுத்து நடை, பேச்சு நடைன்னு ஒரு பக்கம் வந்துச்சு அப்படின்னாலும், எழுத்து நடையும் வந்து அவசியம் தானே. பிழையின்றி இப்போ எழுத ஒரு ஒரு 4 வரி எழுத சொன்னோம்னாலே, அதுல வந்து 40 தவறுகள் விடுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தரம் குறைஞ்சிட்டே வருது இவங்களுடைய எழுத்து பணி. அத வந்து நம்ம சரி செய்யணும். ஏன்னா, மொழி கற்றல் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, மொழியில வந்து முதல்ல பிழை இல்லாம எழுதுறதுன்றது ரொம்ப முக்கியம். அதே மாரி மன்னிக்கவும். பிழையின்றி எழுதுறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி எழுத்து பாணி. எந்த இடத்துல எந்த மாதிரியான வார்த்தைகள போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது சுவை படிக்கிறவங்களுக்கு ஒரு சுவை ஊட்டுவதா இருக்கும். அவங்க ஒரு விரும்புவதா இருக்கும் அப்படின்றத அந்த கட்டுரை எழுதும்போது, அவங்க அந்த பயிற்சி எல்லாத்தையுமே வந்து செயற்கை அறிவு குடுக்குது. அதேபோல திட்டமிடல். ஆசிரியருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு வகுப்பறைக்கு போகும்போது, எந்த பாடத்த எந்த மாதிரியான எல்லா இடத்தையுமே வந்து அவங்க வந்து நேரா வாய்மொழி வழியாவே நடத்துறதுக்கு முடியாது. எந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஒலி காட்சி தேவைப்படுதோ, அந்த இடத்துல நாம் அவங்களுக்கு பயன்படுத்திக்கணும். அதேபோல ஒவ்வொரு மாணவர்களும் தனிப்பட்ட முறையில வந்து அவங்கள பத்தியான அவங்களோட கற்றல் சார்ந்த விஷயங்கள சொல்லும்போது, அவங்களோட மாணவர்களோட முன்னேற்றம் வந்து சரியான வகையில அவங்களுக்கு போய் சேரும். அப்ப அவங்க தன்னை வந்து எங்க திருத்திக்கலாம் என்னன்றத வந்து அவங்க சொல்ல முடியும். அதேபோல பாட்டு பயிற்சி. ஏன்னா நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னா, பாட்டு, கவிதை இது எல்லாமே வந்து அப்ப கவிதை எழுதுறதுக்கான ஒரு பயிற்சி அவங்க குடுக்கும்போது, அப்ப கவிதையின் நயம் வரணும்னா என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்றத விளக்கலாம். அதேபோல பெரிய உரைகள், நீண்ட பக்கங்களுக்கு இருக்கக்கூடிய உரைகளை வந்து முக்கியமான கருத்துக்களை எடுத்து, அத சுருக்கமா அங்கங்க ஒவ்வொரு வரிகள எடுத்துட்டு குடுக்கறது கிடையாது. அத புரிஞ்சு, இந்த செயற்கை நுண்ணறிவு இதுல 10 பக்கம் இருக்குன்னா, அந்த 10 பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்களே புரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த கருத்துக்கள வந்து சுருக்கமா சொல்லும். அதேபோல வந்து மாணவர்களுடைய முன்னேற்றம் வந்து கண்காணிச்சு, எங்கெங்க எந்தெந்த இடத்துல வந்து அவங்க வந்து பின்தங்கி இருக்காங்க அப்படின்றத சொல்லி, அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து வித்திடுக்கும். ஆசிரியர்களுக்கு வந்து இந்த வினாத்தாள் உருவாக்கும். வினாத்தாள் வந்து பல் தேர்வா இருக்கலாம், இல்ல வெற்றிடை இருக்கலாம், பொறுத்துக்களா இருக்கலாம். எல்லாமே வந்து இந்த செயற்கை நுண்ணறிவுல வந்து அமைஞ்சிருக்கு. அவங்கவங்களுக்கு தேவைக்கேற்ப அவங்க வந்து எடுத்துக்கலாம். அதேபோல நினைவாற்றல் இது. அந்த ஒவ்வொரு கேலண்டர்ன்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாரி எது எதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றத நினைவாற்றலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதேபோல இந்த சொற்களுக்கான உச்சரிப்பு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வந்து அதுக்கான பயிற்சிய வந்து இது அளிக்கக்கூடியது. அதேபோல மாணவர்களுக்கான அ ஏஐயோட பகுப்பாய்வு மூலமா வந்து அவங்களுடைய கற்றலுடைய மேம்பாடு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கும். அடுத்து அடாப்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்ப கல்வியை வந்து அவங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து கொடுக்கும்போது, அது மூலமா அவங்க வந்து அதிகமா பயன்பெறாங்க. இந்த கல்விக்கான கால அட்டவணை கூட நம்ம வந்து இத பயன்படுத்தி பண்ணிக்கலாம். இது இல்லாம கல்லூரியில வந்து கல்லூரியும், பல்கலைக்கழகங்களும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வந்து இந்த ம் மொழி ஆராய்ச்சி மட்டும் இல்ல, எல்லா ஆராய்ச்சிகளுக்குமே வந்து இது வந்து ஏஐ வந்து ரொம்ப அதிக அளவுல அவங்களுக்கு பயன்படும். அ மொழி, கலாச்சார, பொருள் கூற்று, இலக்கிய விமர்சன பயிற்சி எல்லாத்தையுமே வந்து அளிக்கக்கூடியது. சிறுவர்களுக்கான அந்த கதை, இது எல்லாத்தையுமே உருவாக்கி அவங்கவங்களுக்கு எந்தெந்த மொழியில தேவையோ அதெல்லாம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இருக்குது. இது அ ஏஆர், விஆர்ன்னு சொல்லக்கூடிய விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமென்டட் ரியாலிட்டி அந்த இடத்துல
ஆள் இல்லை. ஆனால் இருக்கிற மாதிரியான உருவாக்கம். ஆசிரியரே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆசிரியர் மாதிரி இருக்கக்கூடியது மாதிரி அவங்க நின்று பேச மாதிரியான உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவோட இணைக்கப்பட்டிருக்குது. எந்த ஒரு நுட்பமும் கொண்டு போனோம்னாக்கா அந்த சவால்கள்ன்றது இருக்க தானே செய்யும். நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கூகுள்லேயே போய் தேடினீங்கனாலும் தமிழ் தரவுகளோட பற்றாக்குறை இருக்குது. எல்லாம் நம்ம ஒரு ஆங்கிலத்தில் தேடி ஒரு பெரிய அதில் நேவிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது கடல் பயணத்துக்கு தான் அந்த நேவிகேஷன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நிறைய செய்திகள் ஆங்கிலத்தில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தமிழில் இருக்கக்கூடியது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா தமிழ் தெரிஞ்சவர்களுக்கு சில சமயம் தட்டச்சு தெரியாததால் அவங்கள்ட்ட விஷயம் இருந்ததுன்னா கூட அதை போடாமல் இருக்காங்க. அதனால் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கூட தெரிஞ்ச தகவல்களை பதிவிட்டாங்கன்னா அது பலருக்கு உதவியாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு இடத்துல பேசக்கூடியவங்களுக்கான உச்சரிப்பு, தமிழ்நாடுன்னு சொன்னால் கூட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடியவங்க இங்கே அதே போல் இலங்கையிலும் தமிழ் தான் பேசுகிறோம். நாங்களும் இங்கே தமிழ்நாட்டிலையும் தமிழ் தான் பேசுகிறோம். ஆனாலும் உச்சரிப்புகள், வார்த்தைகள் எல்லாமே வேறு வேறாக இருக்குது. அதெல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய சவால்கள் இருக்குது. அப்புறம் தீர்வுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒருத்தர் ஒரு ஆசிரியர் செய்தக்கூடிய ஒரு தரவுகளை சேகரித்து வச்சுருந்தாங்கன்னா அந்த தரவுகளை எல்லாருக்கும் எல்லா பாடத்துக்கும் செய்யணுன்றது அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடத்தை எடுத்து அதை சேகரிப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அந்த தரவுகளை ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம், பகிர்ந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் அரசு எல்லாத்துக்கும் ஒரு தனி மனிதன் பணம் போடணும் அப்படின்னு சொன்னாக்க அது சாத்தியமில்லை. அதனால் அரசு ஒரு நிதி இல்லை தனியார் நிதி அதெல்லாம் கிடைச்சிது அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். புதுசாக ஒன்றை கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற அதை மேம்பட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா பயன்களையும் கொண்டு போய் சேர்த்தா தான் அது அவங்களுக்கு. அதே போல் சில சமயங்களில் விலை அதிகமாக இருக்குது, எல்லாரும் அணுகக்கூடிய வகையில் இல்லை. அதெல்லாம் குறைச்சாங்க அப்படின்னா அந்த தீர்வெல்லாம் அமைஞ்சிருக்கும். இதுவரைக்கும் உங்கள் காதுகளை சிறிது நேரம் எனக்கு இரவல் கொடுத்ததுக்கு நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. நல்ல சிறப்பான உரையை வழங்கியிருந்தார். இப்பொழுது வினாக்கள் மாத்திரம் கேட்பவர்கள் உங்களை அறிமுகம் செய்து கேளுங்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் நான் வஉசி கல்வியியல் கல்லூரி தூத்துக்குடியிலிருந்து பேராசிரியர் பாபு பேசுகிறேன். மேடம் மேடம் உங்களோட அந்த ஏஐ டெக்னாலஜி மெத்தடை யூஸ் பண்ணி தமிழ் கற்பிக்கிறது சிறப்பாக இருந்தது. மேடம் இப்போ எனக்கு ஒரு வினா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மாணவர்கள் தமிழ் மொழி உச்சரிக்கக்கூடிய விஷயங்களில் மெய்ப்பாடுகள் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னது போல மொழி சார்ந்த மெய்ப்பாடுகள், அதாவது இப்போ நகை, அழுகை, இல்வரல், அந்த எண்வகை மெய்ப்பாடுகளை நம்ம மொழியோடு தொடர்புபடுத்தி அவர்களுக்குன்னு ஒரு தனி பயிற்சி முறைகள் கொடுத்தா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஐயை பயன்படுத்தி கொடுத்தா சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் உங்களுடைய கருத்துக்கள். எப்படி மேம் இது பயன்படுத்தலாமா அந்த முறையை? அவசியமாக பயன்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு தமிழில் மிக குறைந்த மாணவர்கள் தான் ஆர்வத்தோடு படிக்கிறதுக்கு வராங்க. சிலர் வேற வழி இல்லாமல் தமிழ் கற்றலுக்காக வராங்க. இப்படி இரண்டு தரமான மாணவர்களையும் ஒரே வகுப்பறையில் தான் நம்ம வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சரியாக உச்சரிக்கிறதுக்கு கூட தெரியல. அதை பற்றி அவங்க கவலையும் படவில்லை. முழுமையாக ஒரு தமிழ் ஆசிரியருக்கு முழுமையாக தமிழ் பேசணும் அப்படின்ற ஆர்வம் கூட குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர்களும் பேசுறதில்ல, மாணவர்களும் பேசுறதில்ல. எப்பயுமே ஆங்கிலம் கலப்போட தான் சேர்ந்து பேசுறாங்கன்னும் போது அந்த மற்ற மாணவர்களும் அதுதான் சரின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால
நம்ம பழைய சொற்கள் அதெல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா இதை நீங்க அவசியமா வந்து வகுப்பறையில பயன்படுத்தினா மட்டுமே தான் அது முடியும். உங்களோட பேரை சொல்லுங்க. நன்றி மேடம். வினா கேட்டவர் உங்களோட பேரை சொல்லுங்க. நன்றி மேடம். உங்களோட பேரை சொல்லுங்க. பேரை சொல்லுங்க. பேராசிரியர் பாபு, தமிழ் துறை பேராசிரியர், வஉசி கல்வியியல் கல்லூரி, தூத்துக்குடி. வினாவை கேளுங்கள். வினா கேட்டுட்டாரு, பதில் சொல்லியாச்சுங்க. நன்றி நன்றி. நான் திரும்பி வந்தார் நினைச்சேன். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? வணக்கம் மேடம். வணக்கம். நான் ஷாம்லா, டொரண்டோ கனடால இருந்து பேசுறேன். நாங்க இந்த வாய்ப்பெல்லாம் இல்லாத காலகட்டத்திலேயே நம்ம ஜெனரேஷன், நமக்கு முந்தின ஜெனரேஷன் எல்லாம் எவ்வளவோ செய்து சாதிச்சிட்டோம். இப்ப இந்த வாய்ப்பும் சேர்ந்து உதவி செய்யும்னு சொல்லி எதிர்பார்த்து செய்யறோம். இதனுடைய மறுபக்கம் என்று பார்த்தால் what will be the worst outcomes of this? என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன? மாணவர்கள் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் வந்து இந்த தொழில்நுட்பத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா சமூக வலைதளங்கள்ல தான் அவங்க பயன்படுத்துறாங்க. கல்வி மேம்பாட்டுக்கு பயன்படுத்துறது மிக குறைவா தான் இருக்குது. அவங்க வந்து அவங்களுடைய நேரத்தை வந்து அதிலேயே வந்து தொலைச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து வகுப்பறையில வந்து இது அதிகமா பயன்படுத்தி அவங்களுக்கு இதெல்லாம் காமிக்கும் போது ஒரு ஆர்வத்தை வந்து நம்ம மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நம்ம பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகளும் அதுதான் சொல்லுது. நம்ம துறையில வந்து இது மாதிரி எப்படி கற்றலை மேம்படுத்துறோம் அப்படின்றது அவங்களுடைய கவன சிதறலை வந்து கொண்டு வந்து கல்வி பக்கம் திசை திருப்பணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மடைமாற்றத்தை நம்ம அவசியம் செய்ய ஆகணும். அப்போ ஓரளவுக்கு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு முடியாது, அந்த கண்காணிப்பு முடியாது. இங்க வந்து அவங்க கல்லூரியில இருக்கும் போதோ இல்ல பல்கலைக்கழகத்துல இருக்கும் போது நம்ம வகுப்பறையில அவங்களுக்கு அந்த 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 அவங்க அந்த சமூக வலைத்தளங்களை விட்டு நம்ம விலகி வர்றதுக்கு நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அப்ப கற்பித்தல்ல அவர்களுக்கு ஆர்வமான ஒரு முறைய நீங்க சூழ்நிலையை உருவாக்கிட்டோம்னா ஒரு 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 குறைந்த நேரத்தையாவது நம்ம கல்விக்காக செலவழிக்கணும் இந்த தொழில்நுட்பத்தை அப்படின்றத அவங்க மனதுல வந்து நம்மளால புகுத்த முடியும். அவங்களுக்கு ஆர்வமான மீடியாவில் கொண்டு வர்றீங்க, கொண்டு வர்றோம். ஆமா. அப்ப இதெல்லாம் வந்து மற்ற மீடியாஸும் இதை பத்தின பொறுப்புணர்வோட நல்ல தகவல்களை கொடுக்கறதும் செய்யத்தானே வேணும் மேடம். அவசியம் அவசியம். அதைதான் சொன்னேன் நானு. இப்ப நம்ம ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு தரவுகள் வந்து தமிழ்ல இல்ல. சில ஏதாவது விஷயங்கள்லாம் நம்ம தேடும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப ChatGPTலயே நீங்க கொடுத்தீங்க தமிழ் ஏதாவது வெட்டீங்கன்னாக்க தவறான ஒரு தகவல் கொடுக்குது. ஏன்னா அது வலைதளத்திலேயே இல்ல, கன்டெக்ஸ்டுவலா இல்ல. அதனால அப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்க நிறைய தகவல்கள்ல வந்து அது மாதிரி கொண்டு போய் போடும்போது பாத்தீங்க அப்படின்னா தகவலுக்கு பஞ்சம் இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னாலும் நிறைய தகவல்கள் வந்து எந்த எந்த துறையை தேடினாலும் அதுக்கான தகவல்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அதுல வந்து ஒரு ஆர்வம் இருக்கும், போய் இதுல படிக்கலாம். நானே வந்து இந்த சிறுகதைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல நல்ல கதைகள் எல்லாம் வந்து ஓரளவு தான் இருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் அதுல படிச்சுட்டு அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனா பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தெரிந்த கதைகளே திரும்ப திரும்ப இருக்கும். புது கதைகள் வந்து ஏன்னா எவ்வளவோ கதைகள் எவ்வளவோ புத்தகங்கள் எழுதுறாங்க. ஆனா அது எல்லாமே வந்து பொதுவா எல்லாருடைய பார்வைக்கும் வரல. அப்ப எங்கட நாங்க படிச்ச பஞ்சதந்திரம் இதில் கூட ஷியாமளா மற்றாக்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள். ஓகே ஓகே ஓகே.
நன்றி மேம். நன்றி. வணக்கம். வணக்கம். நான் கொழும்புல இருந்து கொழும்பு ரத்மலானி இந்து கல்லூரி ஆசிரியை கதைக்கிறேன். உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு கருத்துக்கள், அதாவது ஏஐ தொடர்பாக மிகச்சிறந்த கருத்துக்கள் வழங்கியிருந்தீர்கள். தமிழை கற்பது தமிழனாக இருந்து விரும்பாத ஒரு காலகட்டமாகத்தான் இப்பொழுது இருக்கின்றது. தமிழை பேசுவதே நாகரிகம் இல்லாத போல பார்க்கின்ற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மெல்ல தமிழ் சாகும் என்ற அளவுக்கு போகின்ற கட்டத்திலே தமிழுக்கு உயிர் கொடுப்பதாக இந்த ஏஐ வந்திருக்கிறது என்றால் அதற்காகவாவது தமிழை தக்க வைத்துக் கொள்ளலாம். தமிழை விரும்பி படிப்பவர்களோட தமிழை படிக்க வேண்டும் என்று படிப்பவர்கள் தான் இப்போது மாணவர்களாக இருக்கிறார்கள். தெரிவு பாடங்களில் கூட தமிழை விட்டு விட்டு வேறு பாடத்தை எடுத்தால் இலகுவாக செட்போர் எடுத்து போய்விடலாம். பாடமாக்கணும், பாடல்கள் இருக்கிறது, இலக்கியம் விளங்கவில்லை, இலக்கியத்தை இலக்கியமாக யோசிப்பதில்லை. அன்னம் பேசுமா என்று கேள்வி கேட்டால் அன்னம் பேசுவதாக கற்பனை செய்தால்தான் பாடத்தை வழிநடத்தலாம். அந்த வகையிலே இருக்கின்ற மாணவ சமுதாயத்தோடு ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இந்த ஏஐ முறையிலான கற்பித்தல் என்றது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு கற்பித்தல் நடவடிக்கை. உண்மையிலேயே தமிழர்த்தத்திற்கும் இவ்வாறான வான்மைத்துவம் மிக்க வளவளரை கொண்டு வந்து கற்பிக்கின்ற உங்களுக்கும் மிகுந்த நன்றி. மேலும் எங்களுக்கு என்னவென்றால், நான் ஆசிரியராக இருந்தாலும் ஐஐ பற்றிய நன்மை தீமைகளை அறிந்து கொண்டாலும் அந்த ஏஐ பற்றிய விளக்கங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றதுகள் இல்லை. பெரும்பாலான ஆசிரியர்களிடம் நிலைமை தொழில்நுட்ப அறிவு இன்மை கற்பித்தலில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழரிடம் போன்ற நிகழ்வுகளின் ஊடாக உங்களை போன்றவர்கள் ஆசிரியருக்கு ஏஐ வான்மைத்துவ பயிற்சியை அளிப்பீர்களே ஆனால் நாங்கள் மிகச்சிறந்த ஒரு பலனை பெற்றுக்கொண்டு, அதாவது இதை பற்றி விளங்கி நன்மை தீமையை தெரிந்து கொள்வதால் மாணவர் சமுதாயத்துக்கு எங்களை நாங்கள் இற்றைப்படுத்திக் கொள்ள முடியாது. அதில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்புதான் நாம் பாடசாலையில் அந்த பாடத்தை ஏஐ முறையினூடாக கற்பிக்க முடியும். ஆகவே இதை எவ்வாறு நாங்கள் இந்த வான்மைத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதற்கு தமிழரிடம் நமக்கு வழி சமைக்குமான தமிழரிடம் கோவிட் காலத்தில் இருந்து பலவிதமாக ஆசிரியர்களை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஐயா தமிழை வளர்ப்பதற்கு பெரிதும் பாடுபட்டு. ஆகவே இந்த வகையிலும் எங்களுக்கு நிச்சயமாக வான்மைத்துவத்தை தருவார் என்று நம்புகிறீர்களை போன்ற வளவளரினூடாக மிக்க நன்றி உங்களுக்கும் தமிழர்களுக்கும் என்று கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வித்தியாசமா இருந்துச்சு. அதே மாதிரி முதல்ல ஒருத்தர் இது சொன்னார் இல்லையா, நம்ம பக்கத்துல இருந்து ஒருத்தர் பேசினார் இல்லையா, அது சார்ந்த சில ஒரு சொல்ல பாக்குறேன். அதாவது டெக்ஸ்ட் ஏஐ வந்து இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெமினி வந்து வாய்ஸை புரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் அதே வாய்ஸில் வந்து பதில் சொல்லுது. இப்போ அடுத்த கட்டமாக என்னன்னா, நம்ம பாடி லாங்குவேஜை தெரிஞ்சுட்டு, அதாவது உடற்கூறு மொழிகளை அறிஞ்சு அது தகுந்த மாதிரி இருந்தார். இப்போ உதாரணத்துக்கு எப்படி இருக்கீங்க, அதாவது உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி, உடம்பு எப்படி இருக்கு. இப்போ இந்த மாடுலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. உடம்பு எப்படி இருக்குன்னா வேணுமா அப்படிங்கிறதுக்காக கேட்கறது வந்து உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு. அதே இது இப்போ உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா அது நலம் விசாரிக்குது. இப்போ இந்த இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏஐ வந்து இப்போ அதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருந்தார் இல்லையா, அவருக்காக சிறப்பு வந்து இது மாதிரியான சில மென்பொருட்களை, அதாவது அவருடைய கை இதெல்லாம் வந்து சரியாக அசைக்க முடியாததுனால அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் அந்த செயல்பாட்டுக்கு தகுந்தது மாதிரி அந்த உடல் இதில் வந்து அந்த தசைகளில் சில மாற்றங்கள் இருக்கும். அதை வந்து அனலைஸ் பண்ணி அது பிரகாரம் அந்த கம்ப்யூட்டர் வந்து செயல்படும். அந்த மாதிரி வந்து ஸ்பெஷலாக அது மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. அது மாதிரியான இது வந்து இப்போ மாணவர்களே இப்போ நம்ம அந்த என்ஐடியில் ஒர்க் ஷாப் பார்க்கும்போது கணினி, அதாவது திருச்சியில் என்ஐடியில் மாணவர்களே நிறைய அது மாதிரியான ப்ராஜெக்ட் செஞ்சாச்சு கொண்டாந்து வச்சுக்கலாம். நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய வகையில கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான நேரங்களுக்கு ஆமா. ஆனா என்னன்னா இன்னும் வந்து இதுக்கு மனிதனை வந்து ஃபுல்லா இது பண்றதுனால அதோட எத்திக்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுனால அதான் இப்ப ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு.
ஆமா. அந்த இது டெவலப் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு பிற்பாடு என்ன நம்ம எப்படி இப்போ நீங்க இப்ப உங்க நீங்க பேசும்போது நான் எப்படி உங்க முகத்த பார்த்து, உங்க நீங்க என்னுடைய பேச்ச கவனிக்கிறீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத கூட நான் திங்க் பண்ணி பார்த்து பேசுறேனோ, இதே போன்ற நிலைமை வந்து பின்னாடி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பேராசிரியரே. நன்றி. வேற அமுதா, யாருக்கும் ஏதாவது முத்தாய்ப்பாய் கூற இருந்தால் ஒரு 2 நிமிடங்கள் இருக்குது, கூறுங்கள் இன்றைய நிகழ்வை பற்றி. மிக சிறப்பான இடைவில் இந்த தமிழரிதம் செய்யக்கூடிய இந்த இணைய வழி சந்திப்பு வந்து மிகவும் பாராட்டுக்குரியது. இதுதான் முதல் முறையா நான் பார்த்துருக்கிறேன். ஆனா வந்து அவங்க ஒரு உலக மக்களுக்கு வந்து இது கரெக்டா போய் சேரணும் அப்படின்றதுக்காக பண்றாங்க அப்படின்றது ஒரு பாராட்டுதலுக்குரியது. இன்னைய தேதியில வந்து தமிழாசிரியர்கள் நான் பார்த்த வரைக்கும், மற்ற நாடுகளை பத்தி எனக்கு தெரியல. இங்கே நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க தொழில்நுட்பத்தை விட்டு விலகி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து வாய்மொழியா சொன்னாக்க போதும் அப்படின்ற ஏதோ ஒரு அவங்களுக்கான ஒரு தயக்கம் எங்கேயோ இருக்குது. அதை விட்டு அவங்க மேல வந்து வெளியில வரணும். ஒரு எழில் முதவன் வந்து ஒரு பாடல் சொல்லியிருப்பா, எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு காலத்துல வந்து அது இறைவனுக்காக அவர் சொன்னது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து தொழில்நுட்பத்துக்கு நம்ம வந்து அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தலாம். ஒரு காலத்துல நம்ம போய் மிஷின் மூலமா நம்ம பணம் எடுப்போம் அப்படின்றத வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. பேங்க்ல போய் வரிசையா நின்று அப்படிதான் நம்ம எடுத்துட்டு வந்த காலம் போய் இன்னைக்கு வந்து எங்க போனோம்னாலும் அதுக்கப்புறம் வந்ததுனாக்க எல்லாருமே வந்து பணமே நம்ம எடுத்துட்டு போக வேணாம், அந்த கார்டு எடுத்துட்டு போனா போதும், ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வந்துச்சு. அதையும் தாண்டி இன்னைக்கு வந்தோம்னா நம்மளுடைய கைபேசி இருந்தா போதும், அது மூலமாவே நம்ம பண பரிவர்த்தனை எல்லாத்தையுமே செய்திடலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது வந்து தமிழாசிரியர்களா இருந்தாலும் சரி, இல்ல தொழில்நுட்பம் தெரிஞ்சிருந்தவங்களா சரி, எல்லாருக்கும் வந்து ஒரு பொதுவாக ஆக்கப்பட்டது. அதெல்லாம் நம்ம தினம் நம்மளோட வாழ்க்கையில பயன்படுத்தும்போது, ஏன் கல்விக்காக பயன்படுத்துறதுக்கு மட்டும் நம்ம தயங்குறோம் அப்படின்ற கேள்விய வந்து இப்ப எனக்கெல்லாம் வந்து நான் வந்து தமிழ் துறையை சார்ந்தவள் அல்ல. ஆனா தமிழ் மீது உள்ள பற்றுனால தான் வந்து நம்ம 1, 2 வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள்ல உபயோகிக்கிறேன். அது உடனடியா வராததால. ஆனா எல்லா வார்த்தைகளுக்கும் எனக்கு தமிழ் வார்த்தைகள் தெரியும். அது ஆர்வத்தினால நான் கத்துக்கிட்டது தான். ஏன்னா இங்க வந்து நாங்க ஆங்கில வழி கல்வி தான் நடத்துறது. அதனால தினம் தினம் நாம வந்து தமிழ வந்து தூய தமிழை வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து மிக குறைவு. இந்த மாதிரியான ஒரு வரும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம தமிழ்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயங்கள்ல அது பயன்படுத்தாததால அது தடைப்பட்டு போயிடுது. அந்த வார்த்தைகள் சொல்றது. அது உடனே வரலன்றதால அந்த இடத்துல ஆங்கிலம் பயன்படுத்துறோம். முடிஞ்ச வரைக்கும் நான் பயன்படுத்தாம பேசுறதுக்கு வந்து முயற்சி செய்வேன். ஸோ அந்த மாரி இது வந்து இந்த உணர்வு வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குறைந்த மாணவர்கள் நெறைய பேர் வரல அப்படின்னா கூட, இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தமிழ்ல பேசும்போது கேட்கறதுக்கே மிக இனிமையா இருக்கும். அதுலயும் வந்து இலங்கை தமிழ் நான் பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கேன். அங்க எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த இந்த இலங்கை தமிழ் பொதுவா தமிழ் வந்தாலே திரும்பி பார்ப்போம். அந்த இலங்கை தமிழ் வந்தா நம்மள அறியாம வேகமா திரும்பி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா நான் இங்க கல்லூரி இளங்கலை படிக்கும்போது என்னுடைய நிறைய மாணவர்கள் திருச்சியில வந்து இலங்கையிலேருந்து வந்து படிச்சாங்க. அதனால அந்த மொழியவே என்னால பேச முடியும். நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த கதைக்கலாம்ன்ற வார்த்தை நெறைய வார்த்தைகள் வந்து அந்த வார்த்தைகள வந்து என்னால எளிமையா புரிஞ்சுக்கவும் முடியும். என்னாலயும் பேசவும் முடியும். அதுவும் ஒரு ஆர்வத்தினால தான். நீங்க பேசுறத ஏன் நான் பேசணும் அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் கிடையாது. மொழின்றது வந்து பயன்பாட்டுக்குடையதா இருக்கணும். மற்றவங்களுக்கு வந்து நம்ம தகவல்கள சொல்லக்கூடியதா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தான் அந்த மொழிக்கு மரியாதையே தவிர,
நம்ம மொழியை பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறதுக்கோ இல்லை மறைச்சிக்கிறதுக்கோ ஆகிறதுக்கான மொழி கிடையாது. மொழின்றது உலகெங்கும் பரவ வேண்டும். அதனால எங்கே போனோம்னாலும் நம்மளுடைய தமிழ் வந்து இங்கே தமிழ்நாட்டை விட மற்ற இப்போ கூட சமீபத்தில் கனடா போயிருந்தேன். அங்கே நிறைய இலங்கை வாழ் மக்கள் இருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் நிறைய நான் என்னால் சந்திக்கிறதுக்கு அமுதா முடியல. அமுதா நாங்கள் நிறைவு செய்கிற நேரம் வந்துட்டது. முடிக்கலாம் ஐயா. நீங்க பேச சொன்னதுனால தான் நான் பேசினேன். இல்லை, முடிச்சுக்கலாம். 2 நிமிடம் தான் தந்தேன். 2 நிமிடம் தந்தேன். சரிங்க, நன்றி வாய்ப்பளித்ததுக்கு. இப்பொழுது நன்றியுரைக்கான நேரம். நன்றியுரைக்கு வருபவர் கானா சிவாஜினி, ஆசிரியை, கொழும்பு விவேகானந்தா கல்லூரி, கொழும்பு 9. உபதலைவர் தமிழறிதம். பாருங்கள் சிவாஜினி. வணக்கம். இன்றைய 183வது இணையவழி உரையாடலில் தமிழ் கற்பித்தலில் செயற்கை நுண்ணறிவு தரும் வாய்ப்புகள் என்ற தலைப்பிலே மிக சிறப்பாக விரிவான விளக்கத்தை வழங்கிய முனைவர் அமுதா உதவி பேராசிரியை, பாரதிதாசன் பல்கலைக்கழக, திருச்சிராப்பள்ளி அவர்களுக்கு தமிழரிடம் சார்பில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய உரையாடலில் பங்கு பெற்று நிகழ்வை சிறப்பித்த பங்கு பெற்றினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அடுத்து இந்நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்த தமிழறிஞத்தின் செயலாளர் சி. சரவண பவானந்தன் அவர்களுக்கும் நன்றி உரித்தாகுக. மேலும் இவ்வுரையாடலை திறம்பட நடாத்துவதற்கு தொழில்நுட்ப உதவி வழங்கும் தமிழ் ஜேர்னலுக்கும் தமிழரிடம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்து சனிக்கிழமைகளில் காலை வேளை நாட்குறிப்பு நிகழ்வில் எமது நிகழ்வை ஒளிபரப்பு செய்யும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தென்றல் வானொலி குழுமத்தினருக்கும் தமிழரிடம் தனது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. மேலும் இணையவழி உரையாடலுக்கான முன்னோடி படச்சுருளை தயாரித்து வழங்குகின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த பல்திறன் ஆற்றல் கொண்ட கவிதை கணேசன் அவர்களுக்கும் தமிழரிடம் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றது. இறுதியாக இன்றைய இணையவழி உரையாடல் சிறப்புற நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவாஜினி. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரம் வந்துவிட்டது. மீண்டும் இன்னும் ஒரு உரையாடலில் சந்திப்போம். விசேடமாக அமுதாவுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றி. நல்ல திட்டமிடலோடு வந்த நன்றி. 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 ஐயா